ஜீசஸ் 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 சர்வலோக சக்கராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 சொல்லுவோமா எல்லாரும். இன்றைக்கு உங்கள் மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் எங்கள் நடுவில் கிரியை செய்கிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய ஜனங்களை நீர் விடுவிக்கிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் உம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாக நீர் வெளிப்படுகிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் என் ஆண்டவருடைய மகிமை அளவில்லாமல் நிறைந்திருக்கிறத நாங்கள் காணணும் ஆண்டவரே. ஆமே. மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் உடைய பலத்த மகிமை இன்றைக்கு வெளிப்படணும். ஆவியானவருடைய தாக்கம் வெளிப்படணும். ஆவியானவருடைய கிரியை வெளிப்படணும். ஆவியானவருடைய முன்மாறி பின்மாறி எங்கள் நடுவிலே பொழிய பண்ணணும். ஒவ்வொரு குடும்பங்களும் கூடாய் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாய் வானம் திறந்து தேவ மகிமை வெளிப்படுவதாக. உன் சந்ததியின் மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ஆவியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆளுகை செய்ய போகிறார். ஆமை. இந்த ஜெபத்தின் துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் மட்டும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. யாரும் இந்த ஜெபத்தின் நடுவில் உங்க சிந்தையை சிதறடிக்க வேண்டாம். முழு மனதோடு ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாய் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். ஆமீன். அவர் தமது பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர்
ராஜா, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய இருதயம் உம்மையே தேடுகிறதப்பா. உம்முடைய வல்லமையால் எங்களை நிறைத்து, உம்முடைய ஆளுகை எங்களை நிறைவாய் நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். அப்படியே கேட்போமா? நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். உம்முடைய வல்லமையினால் என்னை நிறைத்து நீர் என்னை ஆளுகை செய்யும். உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிறைத்து நீங்க என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய அக்கினினால் என்னை நிறைத்து நீர் என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு பரிசுத்த மகிமை என்னை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். நான் சிறுக என் தேவன் பெருக ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் சிறுக என் கிறிஸ்து பெருக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பெருகுகிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். என்னுடைய மாமிச சிந்தை அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல, என் தேவனுடைய சித்தம், என் ராஜாவுடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. அப்படி ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுத்தவர்களா அப்படி உங்க இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பட்டும். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு திரும்பவும் உடைய பாதத்தில் வந்திருக்கிற உடைய மெல்லிய பிரசனம் என்னை ஆளுகை செய்யட்டும். உடைய பரிசுத்த பிரசனம் என்னை ஆளுகை செய்யட்டும். உடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமென். மரியாள் உடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல என் ஆத்துமனேசரே, உடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிறோம் உடைய பிரகாரத்தில் செலவிடுகிற இந்த ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். என் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேருடைய இருதயம் தேவனை நோக்கி பேசி கொண்டிருக்கிறது? உங்க பாதம் என்னுடைய தஞ்சம் ஆண்டவரே, உம்முடைய பாதம் ஆண்டவரே என்னுடைய அடைக்கலம் அப்பா. நான் எப்பொழுது வந்தடையத்தக்கது உம்முடைய பாதம் ஒன்றே. ஆமென். நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஓடி வருவது உங்க சமூகம், உம்முடைய பாதம் மட்டுமே ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்பினால் மனுஷன் கைவிடுவான், ஆனா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஜனம் இதுவரை கைவிடப்பட்டது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தேவனுக்காக வாஞ்சிக்கிற இருதயம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது இல்லை, ஒரு நாளும் கைவிடப்பட்டது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தெரிந்த தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. மனுஷனுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானா உன்னை ஏமாற்றி தூக்கி எறிவான். ஆனா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது எந்த சத்துருவுடைய இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டார். எந்த சத்துரும் உங்க மேல கை போடும்படி அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டார். வியாதி தொடுவதற்கு அவர் அதிகாரத்தை கொடுக்க மாட்டார். மரணம் தொடுவதற்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டார். எனவே சகோதரா சகோதரி, உங்க இருதயம் சொல்லட்டும், நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. எத்தனை பேர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தருக்கு முன்பதாக 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து அவரை வணங்குகிறார்கள். அவருடைய பாதத்தில் தங்களை தாழ்த்துகிறார்கள். இன்றைக்கு தாழ்த்தவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் அப்படியே தாழ்த்துங்க. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய பாதத்தில் தாழ்த்துகிற ஆண்டவரே, தாழ்த்துகிற ஆண்டவரே, தாழ்த்துகிற ஆண்டவரே, தாழ்த்துகிற ஆண்டவரே. இந்த நாள் ஜெபம் சாதாரணமாய் அல்ல. கர்த்தர் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக, பயங்கரமான மாற்றங்களை காணப்படும்படியாக அவர் திட்டமுள்ளவராய் உங்களை தாழ்த்த பண்ணி கொண்டிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். இதோ ஏற்ற காலத்திலே கர்த்தர் உனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறத்தக்கதாக இந்த நாளில் அப்படியே தாழ்த்துங்க. தேவ சமூகத்தில் உடைய சமூகத்தில் என்ன தாழ்த்துகிற ஆண்டவரே, உடைய பாதத்தில் என்ன தாழ்த்துகிற ஆண்டவரே. உம்மை நீர் என்னை வெறுமையாய் விடுகிற தெய்வம் அல்ல.
அம்மே, நீர் என்னை புறக்கணிக்கிறவர் அல்ல ஆண்டவரே. அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை, வெறுமையாய் விடுகிறது இல்லை. போவாசுடைய களத்திற்குள்ளாக அம்மை கீழே சிந்தி கிடக்கிற அந்த மணிகளை, கோதுமைகளை பருக்கும்படியாக போன அந்த ரூத்துக்கு போவாசுடைய கண்களில் தயவு கிடைத்து திரும்பும் போது அதிகமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறான், அதிகமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறான். ஆமே, நம்முடைய ஆத்தும நேசராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது ஒரு நாளும் அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. ஆமீன். சகோதரி, நீ வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. சகோதரன், நீ வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நீ வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. ஆரோனுடைய கோல் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது. ஆரோனுடைய கோல் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது. அது துளிர் விட்டது. ஒருவேளை இன்றைக்கும் வாழ்க்கை பட்டு போன அனுபவத்தில் இருக்கலாம். நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய நான், ஆமென் ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உன் வாழ்க்கையை துளிர்விட பண்ணுகிறேன். ஓ ரிகாரதி ராமன சந்துராதனரா, வெறுமையா இருக்கிறேன் என்று சொல்லாத, ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லாத. இதோ நாட்கள் வருகிறது, உன் கோல் பூத்து துளிர்விட்டு காய்க்கிறோம். ஆமென் ஆமென். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள், இது எப்படி ஆயிற்று? அல்லேலூயா. அதுதான் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கும் உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம். ஆமென் ஆமென். கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். தேவனையே நம்பி இருக்கிற ஆத்துமாவே, உன் கோலை கர்த்தர் துளிர்க்கும்படி செய்கிறார். ஆமாம், இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் உன் கோல் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். என் சமூகத்தில் நீ அடங்கி இருப்பாயானால் இதோ ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள் அடங்கியிரு. ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள்ளாய் அடங்கியிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை துளிர்விடும். அநேகருடைய வாழ்க்கை துளிர்விடும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாத வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கும் ஆங்காங்கே உலகத்தில் திரிகிறவர்களுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென் ஆமென். இன்றைக்கு அப்படி தேவனை தேடும்படி இருதயத்தை திருப்பு சகோதரா. நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் உன்னை மறப்பாரோ? உன் ஜெபங்களை அவர் கவனியாமல் இருப்பாரோ? உன் விண்ணப்பங்கள் அவருக்கு மறைவா இருக்குமோ? சொல்லாத சொல்லாத சீயோனே, தேவன் என்னை மறந்தார் என்று சொல்லாத, ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாத. இதோ ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. உன் தாய்க்கு நீ வேண்டாத பாத்திரமானாலோ நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே எனக்காக தெரிந்து கொண்டு உன்னை, ஆமே, நான் பெயர் சொல்லி அழைத்து உன் அவயங்களில் ஒன்றாக உருவாவதற்கு முன்பதாகவே சகலமும் என் கரத்தில் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓரா கரதர பஷந்துராதன ரகசியாதனரா ரீபலௌடரபரஹப் சந்தாரதனரா ரிகபரபல பௌஷபரதனா ரிகபபலதரலரதனா ரிகபரபல பௌஷம் துரோதரகசியாத்தனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உடபலபல பௌஷம் தரதனஹப் சந்தாரதனரா ரிகபரபல பௌஷபரதரகசியாத்தனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த 34வது நாளிலே ஆண்டவரே, இன்னைக்கு ஏதாவது ஒரு வசனத்தோடு இடைப்படணுமே அன்று தேவ சமூகத்தில் கேட்ட நேரத்தில் உபாகமம் 15வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை கர்த்தர் காண்பித்து தந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அந்த வார்த்தையை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக அவர் வைத்திருக்கிறார்.
அவர் ஆசீர்வதிப்பதினாலே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அவர் எப்படி ஆசீர்வதிப்பேன் என்றார், அவர் உலக பிரகாரமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் உன்னை நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தந்தாரோ அவர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பதினால், அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசிலே வைக்கப்படுவதினால் நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. நீயோ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவது இல்லை என்று கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். கடன் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். அடிமைத்தனம் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். சத்துருடைய ஆளுகை முறிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். பாருங்க, அநேக குடும்பத்தில் நல்ல வேலை இருக்கு, லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், ஆனால் அதோடு கூட வேதனை இருக்காது, வியாதி இருக்காது, கடன் இருக்காது. இந்த 34வது நாளிலே தேவ சமூகத்தில் உங்கள் கரத்தை என் மீது வைத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். ஹோ ரிகதரபா சந்துராத ரகசியா ரிகபலப ரத்துனோத ரகசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிற, உன் சந்ததியின் மேல் என்ன ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என்ன ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. கர்த்தருடைய ஆவியானவர் தாங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறாரு. ஆமே, நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க ஆவிக்குரிய பிரகாரமாய் பூமிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வாதங்களை காண்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் புது வருடத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கணும். ஆமே, நாமே கடன் கொடுக்கிறவர்களாய் நாம் புது வருடத்திற்குள்ள போகணும். வருகிற வருடத்திலே கடன் வாங்க கூடாது. நீயோ கடன் வாங்குவது இல்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்திற்காக எதிர்நோக்கி நிற்கிறீங்க? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அவருடைய ஆவியினால் ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியினால் ஆசீர்வாதம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு வானம் திறந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படும்படியாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மெய்யான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க துவங்குவார். யாரும் மௌனமாய் அமைதியா இருக்க வேண்டாம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் மீது தமது கரத்தை வைத்து அவர் ஆசீர்வதிக்கும் வரை அவரை பொறுமையா இருக்க ஒட்டாதே, அவரை அமைதலா இருக்க விடாதே. நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் போராடி கொண்டிருப்பது உமக்கு தெரியும், நான் தத்தளித்து கொண்டிருப்பது உமக்கு தெரியும். என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தில் இருக்குது ஆண்டவரே. உங்க வல்லமையுள்ள கரத்தை என் மேல வைங்கப்பா. நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரத்தை என் சிரசின் மேல வைங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ரிகவல் பிரௌடமனோ துனாத ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபல பரபல ரதல ரஷிகலரதா ரிபலபல ஷபரபரபலபா. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி விட்டு கொடுத்து ஜெபிக்க தூங்குங்க. கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய மகிமை ஆட்கொள்வதாக. ஆமென். ரிபலத ரஷிகரபல ரிகபரபலபா ரிபல் கடானத ரகசியாத்தனரா. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் ஆமென் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆமென் கர்த்தர் தமது ஆவியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புகிறார்.
கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். வெறுமையாய் இருக்கிறவர்கள் அல்ல, கருத்தாய் சுதந்தரிக்கும்படியாக போராடு சகோதரி, சுதந்தரிக்கும்படியாக போராடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக போராடு. ரக்கபரபலபோஷே ரிகேலேதானா, கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியை பெற்ற யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம் கானானை சுதந்தரித்தார்கள். கர்த்தருடைய ஆவியினாலே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே எளிதாய் ஜெயிக்கிறீர்கள், எளிதாய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆவியானவரை ஆட்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாக்கப்படுவார்களாக, ஆவிக்குள்ளாக்கப்படுவார்களாக. இந்த நாள் ஜெபத்திலே ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் திரளாய் உண்டாகட்டும். ஓ ரகபல தீரமானா, கர்த்தர் தம்முடையவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்க கண்கள் காணவும் இல்லை, உங்க செவிகள் கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியினாலே சகலமும் அவைகள் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுக்க கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க உனக்காக உன் கண்களுக்கு புலப்படாத நன்மைகள், ஓ ரீபாலா தீராமா ஷிகாலா, ஆமே, உன் சிந்தைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை கர்த்தர் உன் சிரசில வைத்து ஆசீர்வதிக்கிறதை பார்ப்பாய். ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், கருத்தாய் நின்று போராடுகிறவர்கள் சுதந்தரிக்கிறார்கள். ஆமென், ஆமென். ஆவியின் கண்களால் காண்கிற, ஆமென், உண்மையாய் யாருமே கருத்தாய் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் போராடுகிறவர்கள் இன்றைக்கு சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். மௌனமா இருக்காதீங்க, யாரும் பொறுமையா இருக்க வேண்டாம். நல்ல ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு சாப கட்டுகள் முறிக்கப்படுகிறது. கடன் என்கிற சாபம் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது, கடன் என்கிற சாபம் முறிக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்குவது இல்லை. ரகபரதரபல ஷிகலரதனா ரிகபரபரபரபஷபரபரபரபா ரிகபபபரதலரனா ரிகபரபரபரபஷபரபரபரபரபா உடபரபரபரபஷபரபரபரபரபா ரிகபரபரபரப உடரபரஹப்சந்தராதரபரதரா ரிகபரபஷபரபரபரபா. ஆமென். யாபேஸ் ஜெபித்தது போல கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து என் எல்கைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கின விலக்கி காத்து கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். சாபங்களுக்கு முடிவுண்டாக்குகிறார். கடன் என்கிற சாபங்களுக்கு முடிவுண்டாகட்டும், கடன் என்கிற சாபம் முறிக்கப்படட்டும், கடன் என்கிற சாபம் முறிக்கப்படட்டும், கடன் என்கிற சாபம் முறிக்கப்படுவதாக. ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அம்மீன். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தில் வியாதி இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தில் சத்துரு கைபோட முடியாது. ஒருவரும் தடுக்க முடியாது, ஒருவனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சகோதரி, உன் கண்ணீர்கள், உங்க விண்ணப்பங்கள் தேவனுக்கு நேராக உயரட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, வாங்க ஆண்டவரே, என் மேல் உம்முடைய பலத்த கரத்தை வைப்பீராக. ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானவராலே அருளப்படுகிற ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானவராலே பொழிந்தருளப்படுகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் திரளா எங்கள் மீது வைக்கப்படுவதாக. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய மெய்யான
ஆசீர்வாதம் வைக்கப்படட்டும். எல்லா தடைகளும் உடைவதாக, எல்லா தடைகளும் உடைவதாக. ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த ஹாரங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய நன்மைகள் திரளாய் வைக்கப்படுவதாக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சத்தமாய் உங்க கைகள், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எது. இன்னும் சத்தமாய் எல்லாரும் ஒரு மனதோடு உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க
கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் ஆமென் ஆமென். வல்லமையான காரியங்களை நடப்பித்து முடிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர், சகலவற்றையும் தமது வார்த்தையினாலே செய்து முடிக்கிறவர். அவர் வாக்கினால் சொன்னவைகளை தமது கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறார். இதோ அவர் தமது வார்த்தையினால் சொன்னவைகளை தமது கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறார். ரிக்கபர தீரவ சம்தரபல ரிக்கபரபரபல பௌரப்தனோதரகசியாத்தனரா. எல்லா தடைகளும் அசுத்தங்களும் உடைக்கப்படுகிறது. அந்தகாரத்தின் மேலே கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் மேலே தேவ கரம் அமர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களை கர்த்தருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்து ஜெபிங்க. யாரை தேவன் தமது கரத்தின் நிழலினாலே மூடணும்னு விரும்புகிறீங்களோ அவர்களை தேவ சமூகத்தில் சமர்ப்பித்து ஜெபிங்க. இன்றைக்கு சத்துருவின் அந்தகாரங்களை கர்த்தர் முறித்தெறிகிறார். இன்றைக்கு சில அசுத்த ஆவிகளுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்குகிறார். சில நபர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்து அசுத்தத்திற்கும் பாவத்திற்கு நேரம் இழுத்து கொண்டிருக்கிற நபர்களை ஆவியானவர் சந்திக்கிறார். இதோ உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய ஆளுகை, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லவருடைய ஆளுகை உங்க வீட்டில் வெளிப்படுகிறது. அந்த நபர் மேல வெளிப்படுகிறது. உங்களுக்காக ஆமென். யாருக்காக ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறாரோ அவர்களை தமது வல்லமையுள்ள பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். தமது வல்லமையுள்ள பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். கர்த்தருடைய ஓங்கிய புயம் ஆமென் அவருடைய சிரசில் அமருகிறது. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. சத்துருவின் அந்தகாரங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. ரிபால் கபரதுரபலப ஷபரபலப ரிகபரபலப சம்தராதனரா ரிகலதரமா. விடுதலை விடுதலை. ஆவியானவருடைய மெய்யான விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே இதோ விடுதலை வைக்கப்படுகிறது. ஜெபிக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கட்டளையிடுகிறார். ஓ ரிகபர தீரமா சம்தர தினரபலதர ரிகபரபரபலபரமா ரிகபரபலமா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவர். ஆமென் ஆமென் ஆமென். ரிகரபல உடைக்கப்பட்ட வாழ்க்கையை திரும்பவும் எடுத்து காட்டுகிறவர். தமது ஆவியை அனுப்பி திரும்பவும் உருவாக்கி இணைந்தெடுக்கிறவர். ரிகபரபலபோ ஷபரபா. என் ஆவியை உங்களுக்குள்ளாய் அனுப்பி நான் உங்களை சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபலதரா ரிகபரபரபலமா. இதோ அவருடைய வார்த்தைகள் உன்னை சிருஷ்டிக்கும்படியாக திரும்பவும் உன்னை கட்டுகிறது. அவருடைய வார்த்தைகள் உன்னை புதிதாய் சிருஷ்டிக்கும்படியாக அவருடைய வார்த்தைகள் உன்னை திரும்பவும் கட்டுகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரகவரதுரபலபு சந்துராதரகசியாத்தனரோ ரிகபல் பிரௌடமரதுரகம் சந்தரோதனரவனதரா ரிகபல் பிரௌடாரகதனகசியாத்தனர. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் அநேக குடும்பங்களில் இருக்கிற வெறுமையை ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தொடர்ந்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அசைவாட குடும்பங்களில் இருக்கிற வெறுமை மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர்.
இந்த நாட்கள் அநேகருடைய வாழ்க்கை வெறுமை. அநேகர் பிரயாசப்படுறாங்க, கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிட முடியவில்லை. கையின் பிரயாசத்தை எல்லாம் சத்துரு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு ஒன்றும் வாய்க்காத ஒரு அனுபவம், சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய வெறுமையை மாற்றும்படியாய், உங்களுடைய சிறுமையை, உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படியாய், கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இன்னைக்கு இந்த தொடர் ஜபத்தின் மூலமாய் நம்முடைய மத்தியிலே ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். யாக்கோபு சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு இராமல் போனால். அநேக குடும்பங்கள் வெறுமையை சந்திப்பதற்கு காரணம் கர்த்தர் கூட இல்லை. கர்த்தர் கூட இல்லைன்னு சொன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை தான் வரும். இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது, வீட்டிற்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது, பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமாதானம் இருக்காது. நம்ம பிள்ளைகளை குறை சொல்லுவோம், அடுத்த நபர்களை குறை சொல்லுவோம். ஆனா கர்த்தர் உங்களோடு இராமல் போனால் நீங்கள் வெறுமையாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இராமல் போனால் நீங்க பிரயாசப்படுவீங்க, ஆனா ஒன்னும் வாய்க்காது. பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். கர்த்தர் பேதுரோடு இல்லை. அவன் காலையில வெறுமையோடு வந்து நிற்கிறான். ஆனால் கர்த்தர் அதிகாலையில அந்த பேதுருவை பார்த்து மீண்டும் வலையை போட சொன்னபோது, வலையை போட்ட போது அவனுடைய வெறுமை அப்படியே மாறிற்று. இன்னைக்கு இந்த ராத்திரி ஜெப வேளையிலே யாக்கோபுக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கேட்க வேண்டிய முதல் ஜெபம், என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே. முடிந்தால் முழங்கால் படியிட்டு இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் வெறுமையை மாற்றும், வெறுமையை மாற்றும்னு ஜெபித்து ஜெபித்து பல வருடங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய் ஆத்துமாவே. வெறுமை மாறினது போல் இல்லை. என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும்னு பல வருடங்களா ஜெபித்து கொண்டிருக்கிறாய். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் இல்லை. நான் ஜெபிக்கிறேன் ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நீ புலம்புற. ஆவியானவர் இந்த நாள்ல உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் என்னோடு இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஜெப குறிப்புக்காக நீ ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரை பார்த்து, நீர் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே, நீர் என்னோடு இராமல் போனால் இந்த பூமியில வாழ முடியாதுப்பா. நீர் என்னோடு இராமல் போனால் நான் வெறுமைதான் ஆண்டவரே. நீர் என்னோடு மட்டும் இருக்கலன்னு சொன்னா ஆண்டவரே, என் கையின் பிரயாசம் எல்லாம் அந்நியனும் சத்துருவும் தான் சாப்பிடுவான்ப்பா. நீர் என்னோடு இராமல் போனா நான் நாளுக்கு நாள் சிறுமைப்பட்டு கொண்டே இருப்பான் ஆண்டவரே. அந்நியன் மேன்மேலும் உயர்ந்துட்டு இருப்பான், நான் ஒவ்வொரு நாளும் தாழ்ந்து போயிட்டே இருப்பான்ப்பா. என் கூட இருங்கப்பான்னு இரண்டு கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி
ஊக்கமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கூட இருங்கப்பான்னு சொல்லு. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சத்தம் எழும்பட்டும், எழும்பட்டும். ஜெபி, ஆண்டவரை நோக்கி ஜெபி. என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உணர்ந்து எல்லாரும் நாவ திறந்து என் கூடவே இரும் ஓ இயேசுவே, ஜபசந்தையோடு நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு விசை இரண்டு கரங்களை உயர்த்தி ஒருமித்த குரலோடு என் கூடவே சத்தமாய் ஓ இயேசுவே, உணர்ந்து இல்லாமல் நான் வாழ முடியாது. அதுதாங்க உண்மை. ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. சத்தமா இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, உணர்ந்து என் ஜீவனும் நீரே. சத்தம் உயர்த்தி எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சேர்ந்து சொல்லுங்க. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதான், நீங்கதான்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, கண்ணீரோடு நீர் இல்லாமல் நான் முடியாதுப்பா. வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சத்தம் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு தாயார் கடந்த நாள்ல போன் பண்ணி தனது 20 வயது மகன் மனநல பாதிக்கப்பட்டவனாய், மூளை வளர்ச்சி குன்றின ஒரு மகனாய், சின்ன பிள்ளையை போல மூளை வளர்ச்சி இல்லாத வண்ணமாய் 20 வயது மகன் படுக்கையிலேயே கிடக்கிறான். அந்த தாயார் இந்த பிள்ளைய பார்த்து புருஷனும் தள்ளிட்டு போயிட்டான். அந்த பிள்ளைய பராமரிப்பதற்கும் வசதி இல்லை, வருமானத்துக்குரிய வழியும் இல்லை. அந்த பிள்ளைய ஒவ்வொரு நாளும் முகத்துக்கு முன்னாடி பார்த்து பார்த்து பார்த்து, பாஸ்டர் நான் என்ன செய்கிறதுனே தெரியல,
இந்த பிள்ளைய வச்சு ஜெபிங்க பாஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த தாயாருடைய கண்ணீரை தாங்கவே முடியாது. ஏன்னா அந்த பிள்ளை கிடக்கிற நிலைமைக்கு சொந்தங்க பந்தங்கள் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இந்த தாயார் அந்த பிள்ளைக்கு முன்னாடியே இருந்து பார்த்து 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 பேசாது, வாரி சாப்பிட தெரியாது, ஆனா உயிரோடு கூட அப்படியே கிடக்குது. ஆண்டவர் இல்லாம ஒரு மனுஷனாலும் வாழ முடியாது. அநேக குடும்பங்கள் கடன் பாரத்தை நிமித்தம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ஐயா ஜெபிங்க. சொந்த வீடு கூட இல்லை, வாடகைக்கு கூட கொடுப்பதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அழுற குடும்பங்கள் ஏராளம். எல்லாரும் வெறுமையும் சிறுமையுமா இருந்து என் வாழ்க்கை மாறணும், என் வெறுமை மாறணும், என் சிறுமை மாறணும், என் பிள்ளையுடைய போராட்டம் மாறணும்னு சொல்லி கண்ணீரோடு கூட அழுறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு கூட அழுகிற எந்த ஒரு ஆத்மாவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருக்கணும்னு அழு, நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு அழு. நீ அப்படி அழுதன்னு சொன்னா உன் வெறுமையை நான் மாற்றுவேன், உன் சிறுமையை நான் மாற்றுவேன், உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன், உன் கையின் பிரயாசத்தை நான் மாற்றுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நானே ஐஸ்வர்யமோ நானே கனமுமா இருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவா உன்னோடு கூட இருப்பாரையானால் உன்னுடைய சிறுமை மாறி போய்விடும், உன்னுடைய சூழ்நிலை மாறி போய்விடும். ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா. அந்த ஒன்னே ஒண்ணுதான் இந்த நாள்ல உங்களுடைய ஜெபமா இருக்கணும். மோசே சொல்லுவான், ஆண்டவரே உடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகலன்னா எங்களை கொண்டு போகாதுங்கப்பா, கொண்டு போகாதுங்கப்பா. நீங்க எங்களோடு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா முடியாது ஆண்டவரே, நிச்சயமா முடியாது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. இந்த ஒரு ஜப குறிப்பு மட்டும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி. யாக்கோபு ஆண்டவரோடு கூட சொல்றான், நான் இன்னைக்கு வெறுமையா போறேன் ஆண்டவரை, ஆனா என் கூட நீங்க இருந்து எனக்கு ஆண்டவரே உணவு உடுக்க உட எல்லாம் எனக்கு தந்தீருன்னா நான் எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுப்பேன் பாட சொல்லி ஒரு உடன்படிக்கை, ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனை விட்டு போகவே இல்லை. அவனை எத்தனையோ சத்துருக்கள் ஏமாற்ற தீர்மானித்தாங்க, சொந்த மாமனே ஏமாற்ற தீர்மானிக்கிறான். ஆனா ஆண்டவர் கூட இருந்து விலகவே இல்லை, விலகவே இல்லை. அவன் கூட இருந்து யாக்கோபுடைய வெறுமையை மாற்றி, அவனுடைய சிறுமையை மாற்றி, அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்தா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, என் கூட இருக்கிற தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை படிக்கும்போது வேதவசனத்திலே பக்த நிமிதமாய் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். இந்த வார்த்தைய இன்னைக்கு காலையில தியானிக்கும்படியே ஆண்டவர் உதவி செய்தார்.
இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லும்படியாட்டு என் உள்ளத்துக்குள்ள ஒரு ஏவுதலை தந்தாரு. நான் இந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடமா திரும்ப திரும்ப அப்படியே உச்சரிக்க ஆரம்பித்தேன். உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று ஒரு முறையாக நிப்பாட்டல, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று ஒரு விசுவாச வார்த்தையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரட்டும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரட்டும், எத்தனை மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தட்டும், நிந்திக்கட்டும், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வாரே, ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வாரே, ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன் அறிந்திருக்கிறேன்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரச்சனைகள் மத்தியில நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்ததுனால என் முகத்தை கற்பாறை போலே ஆக்கினேன். அல்லேலூயா. நம்முடைய முகம் கற்பாறை போல மாறணும். எதை குறித்தும் பயப்படுகிற முகமா இருக்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிற முகமா இருக்கக்கூடாது. சத்துருவை பார்த்து பயப்படுகிற முகமா இருக்கக்கூடாது. பிசாசை பார்த்து பயப்படுகிற முகமா இருக்கக்கூடாது. வியாதியை பார்த்து பயப்படுகிற முகமா இருக்கக்கூடாது. மரணத்தை பார்த்து பயப்படுகிற முகமா இருக்கக்கூடாது. எந்த மனுஷனை பார்த்து பயப்படுகிற முகமா இருக்கக்கூடாது. முகம் கற்பாறையை போல மாறணும். ஏன் மாறணும் அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கட்டியாக்கினேன். அல்லேலூயா. உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராக, சத்துருவுக்கு முன்பதாய் உன் முகத்தை எதிராக, அல்லேலூயா, உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராக கட்டியாக்கினேன். அடுத்த வசனம், உன் நெற்றியை வச்சிர கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் அன்று, நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். உன்னை கலக பண்ணும்படியாய், உன்னை வேதனைப்படுத்தும்படியாய், உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீ பயப்பட மாட்டாய். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். உன் முகத்தை கற்பாறையை போல மாற்றுகிறேன். அல்லேலூயா. அநேக இடங்கள் அப்படித்தான் நம்முடைய முகத்தை கற்பாறை போல மாத்திக்கிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாத ஒரு அனுபவம். மனிதங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இந்த நிலைமையில கூட இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. காரணம்,
நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். உங்க இருதயம் முழுவதும் என் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு உன்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி உன்னை வேதனைப்படுத்துவான். மனிதர்கள் உன்னுடைய குறையை சுட்டிக்காட்டி உன்னை வேதனைப்படுத்துவான். ஆனால் இந்த இடத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 50வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? அல்லேலூயா. எப்பா, என்ன நீதிமானாக்குகிறவர் என் பக்கத்துல இருக்கிறாரு. நீ என்ன குறிச்சு பேசுறதுக்கு யாரு? என்னோடு கூட வழக்காடுற யார் இருக்கா? என்ன நீதிமானாக்குகிற பக்கத்துல இருக்கிறாப்புல. பிசாசு வந்து சொல்லுவான், நீ பாவம் செய்தாய். அப்ப ஆண்டவருடைய பிள்ளை சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என்ன நீதிமானாக்குறவர் தூரத்துல ஒண்ணும் இல்ல, சமீபமா இருக்கிறாரு, என் பக்கத்துல இருக்கிறாப்புல, என்னோடு கூட என்னை வழக்காடுற. அடுத்த படிங்க. யார் எனக்கு ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். அல்லேலூயா. யார் எனக்கு எதிராளி? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை தனக்கு துணையாய் கொண்டிருக்கிற பிள்ளை, ஆமென், நாம திறந்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், யார் எனக்கு எதிராளி? யார் என்னை பயமுறுத்த முடியும்? எந்த பிசாசனை பயமுறுத்த முடியும்? எந்த வியாதியனை பயமுறுத்த முடியும்? ஆமென். மரணம் வந்தாலும் சரி என்னை பயமுறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எனக்கு துணை செய்கிறவர் எனக்கு சமீபமா இருக்கிறாரு. என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிக்கும்போது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்களெல்லாம் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்கிறார், ஆதலால் நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே முடிந்தால் முழங்கால் படிக்கட்டு, இல்லைன்னா எழும்பி நின்று தூர இடத்திலிருந்து இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு ஆலோசனையா இந்த ஜெப வேளையிலே கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஒன்று, நீங்க என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. 2, ஆண்டவர் உனக்கு துணையா இருக்கிறதை நீ நம்பணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களையும் உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து, முதலாவது, ஆண்டவரே என் கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. 2வது, கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொல்லி சத்துருக்கு முன்பதாய் சவால் விட்டு கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணி நாம ஜெபிக்க போகிறோம். முதல்ல ஆண்டவரை பார்த்து, உமக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி இருக்கக்கூடாதுப்பா, நான் இப்ப கரங்களை உமக்கு நேரம் உயர்த்தி பார்க்கிறோம்ப்பா, பரலோக பிதாவே, உமக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய பாவங்களே உமக்கும் எனக்கும் இடையே விரோதமாய் நின்றாலும் உடைய கிருபை நிமித்தம்
உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. உடைய முகத்தை எனக்கு மறையாதிரோ. என் பக்கத்துல வாங்கப்பா, என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. என் பக்கத்துல வாங்கப்பா, என்னோடு வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா. இந்த வார்த்தை நீ சொல்லு. அநேகர் இந்த நாள்ல தொடப்படுறீங்க. அநேகருடைய குடும்பங்கள் இந்த நாள்ல மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகருடைய வெறுமையை மாற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். பிசாசின் போராட்டம் மாறலன்னு சொல்லி அநேக நாள் நீ ஜபித்து கொண்டிருந்தாய் அல்லவா சகோதரி? காரணம், பிசாசு உன்னை விட்டு வெளியே போறான், அது உண்மை. நீ ஜபிக்கும் போது உன்னை விட்டு வெளியே போறான், உண்மை. ஊழியக்காரர் உனக்காய் ஜபிக்கும் போது வெளியே போறான், உண்மை. ஆனா திரும்ப வந்து பார்க்கும்போது இருதயம், அவனுடைய வீடு வெறுமையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது. இன்னைக்கு நீ ஜபிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்கு உள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. இனி இந்த சத்துருக்கு இடமில்லை, இனி இந்த பொல்லாத ஆவிக்கு இடமில்லை. இனி வெறுமையாய் நான் வைக்க கூடாது. என்னுடைய வெறுமை ஆண்டவரே நீர் இல்லாத ஒரே ஒரு காரணம் தான். ஆண்டவரே என்னுடைய வெறுமை மாறணும் ஐயா, நீர் எனக்குள்ள வாரும் ஆண்டவரே என்று சொல்லி பாரு. உனக்குள்ள ஏசப்பா வரும்போது சத்துரு உனக்குள்ள வரவே முடியாது. உன் வீட்டுக்குள்ள ஏசப்பா வரும்போது சத்துரு உன் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. உன் தொழில ஏசப்பா வரும்போது சத்துரு தொழிலுக்குள்ள வர முடியாது. நீ எந்த இடத்துல ஏசப்பா அளக்கிறியோ அந்த இடத்துல இயேசு வரும்போது ஆமென் வெறுமை இருக்க முடியாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. என் கூட இருங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஜபிக்க ஆரம்பி ஆத்துமாவே, ஜபிக்க ஆரம்பி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபிக்க ஆரம்பி. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்மாவுக்கு அவரே துணையாய் இருக்கிறார், அவரே கேடகமாய் இருக்கிறார். நீ காத்திருக்கிறாய் அல்லவா? இத்தனை நாட்களும் காத்திருக்கிறாய் அல்லவா சகோதரா? ஆமென். உனக்கு அவரே துணை, அவரே உனக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். எந்த மனுஷனும் உனக்கு துணை அல்ல, கர்த்தரே உனக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்பின புருஷனும் துணையாய் இல்லை, என்னை விட்டு விட்டு போய்விட்டான் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற சகோதரி, ஆவியானவர் சொல்லுகிறார் கர்த்தரே உனக்கு துணை. ஆமென். அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு துணையோ, கர்த்தர் உனக்கு கேடகமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நாவ திறந்து ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமோ, ஆமென், பேலனோ, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆமென், ஆமென். சத்துரு ஆபத்துகளை கொண்டு வந்தாலும் சரி, அந்த ஆபத்து நேரத்திலே ஆண்டவர் உனக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். அனுகூலமான துணை. உன் பக்கத்துல இருந்து கிரியை செய்கிற தெய்வம், அனுகூலமா இருந்து கிரியை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. ஓ ரபா ரஷகலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். நாவ திறந்து நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்கப்பா. ஆமென். இனி சத்துருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. ஹalleluya. ஓ ரபா ரஷகலாரா. அநேகர் விடுவிக்கப்படுகிறீர்கள், அநேகர் விடுவிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிற வேளையிலே ஆமென் அநேக போராட்டங்கள் விலகுகிறது. எல்லா பிசாசின் போராட்டங்கள் விலகுகிறது. இதுவரை உனக்கு விரோதமாய் போராடி கொண்டது சத்துரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மெய்யான விடுதலை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுமா, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். நீ ஜபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆமென் தூர இடங்களில் அற்புதங்கள் நடக்கிறது. நீ ஜபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே உனக்காய் பேச வேண்டிய இடத்திலே ஆவியானவர் பேசுகிறார்.
உனக்காய் கிரியை செய்ய வேண்டிய இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறார். உனக்காக எந்த மனுஷனிடத்துல பேச வேண்டுமோ அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபி. ஓ ரிபாலாபா லாமா ரஷகாலா ரிமாலா ரகாலாரா. ஆமென். கர்த்தர் உனக்கு துணை நின்று தேற்றுகிறதை ஆமென் உன்னுடைய பகைஞர் கண்டு ஆமென் வெட்கப்படும்படியாக ஆமென் கர்த்தர் உனக்கு துணையாய் நின்று ஆமென் அற்புதங்கள் செய்கிறதை உன்னுடைய பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாய் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில உனக்கு அனுகூலமான அடையாளங்களை கர்த்தர் காண பண்ணுகிறார். அனுகூலமான அடையாளங்களை காண பண்ணுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி அனுகூலமான துணையாய் இருக்கிற கர்த்தர் அனுகூலமான அடையாளங்களை உனக்கு கொடுக்கிறார். அவர் அனுகூலமான அடையாளங்களை உனக்கு காண செய்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையோ அவர்களுக்கு கேடோமா இருக்கிறார். கர்த்தரே உனக்கு துணை, கர்த்தரே உனக்கு கேடகம். ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷகமா லபா ரகாலாரா. யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஆமே, கர்த்தரை நம்புகிற ஜனமே நீ பாக்கியவான். உன் மேல தேவ மகிமை இறங்கி வருகிறது. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. நீ தேவ மகிமையை பார்க்கிறாய். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியானுடைய மகிமையை பெற்றுக்கொள். ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார். நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற அல்லவா? உன்னதத்தின் வல்லமை மேல இறங்கி வருகிறது. ஓ ராபா ரீமாலாபா ரஷகபா லிமாலா ரகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஆமென் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட உன்னை ஆண்டவர் இந்த நாள் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஓ சிறுகூட்டமே, ஆமென், ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட ஓ சிறுகூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரபா ரைஷகமா லரகலாரா. ஆமென் 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 ஆமென். உன்னை உண்டாக்கினவர், ஆமென், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. ஓ ராபா ராஷகலாரா. இந்த ராத்திரி வேளையில யாக்கோபு போல ஜெபித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையால் உன் முகத்தை கற்பாறையை போல மாற்றிக்கொள். ஆகையால் உன் முகத்தை கற்பாறை போல் மாற்றிக்கொள். எதை குறித்து பயப்படாத. கர்த்தரை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா லமா லிமா லபா ரபா ஷபா லபா 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 ரபாரா. ஆமென் 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 ஆமென். உன்னை கர்த்தர் மீட்டு கொண்டிருக்கிறார், மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. ஆமென். யாக்கோபே, நீ வெட்கப்படுவது இல்லை, இனி உன் முகம் செத்து போவது இல்லை. செத்து போன அனுபவத்திற்கு ஒரு முடிவு இன்னைக்கு ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே உன் குடும்பத்திலே செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி அற்புதத்தை பெற்றுக்கொள்.
ஓ ரீபாலாபா லீமாலாபா ரா ஷாகாலா ரீமாலா ராகாலாரா. ஆமென் 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 ஆமென். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை, நீ நாணம் அடைவது இல்லை. ஆமென். நீ லட்சை அடைவது இல்லை. ஆமே ஆமே. உன் வெட்கத்தை மறந்து, ஆமே, உன் சிறையிருப்பை நீ மறந்து, ஆமே, நிந்தையை நீ மறந்து, இனி 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 இந்த காரியங்களை நினையாத வண்ணமா ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராய் உன்னை நடத்துகிறார். உன் வெறுமை மாறுகிறது, உன் சிறுமை மாறுகிறது, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஓ ரீபாலா ராஷாகாமா லீமாலா ராகாலா ரிஷாகாபா லீமாலா ராகாலாரா லிபா லபோ கட ரபோ ஷபா லமா லிமா லபா ரபாரா. ஜபி ஜபி ஊக்கமாய் ஜபிங்க, ஊக்கமாய் ஜபிங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வெட்கப்படுவது இல்லை, வெட்கப்படுவது இல்லை. ஆமே ஆமே. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். சர்வ வல்லவர் சொல்லுகிறார். ஆமென். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலோ, கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலோ, ஆமே, கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலோ உன்னை இந்த ராத்திரி வேளையிலே ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஓ ரிமா லமா லிமா லபா ரபா ரபோ ஷபா லமா லிமா லபா ரபரா. ஆமென் 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 ஆமென். உன் பிதாவாகிய ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், ஆமென், பயபக்திக்குரிய தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறாரம்மா, உன்னோடு கூட இருக்கிறாரம்மா. இனி உன்னை வெறுமையாய் அனுப்பிவிட முடியாது, உன்னை வெறுமையாய் அனுப்பிவிட முடியாது, உன்னை இனி ஏமாற்ற முடியாது, உன்னை இனி சிறுமைப்படுத்த முடியாது, உன்னை சிறுமைப்படுத்த முடியாது, உன் கையின் பிரயாசத்தை விளங்க முடியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். உன் சிறையிருப்பு மாறுகிறது, உன் வெறுமை மாறுகிறது. ஓ பற்றுக்கோ. எஸ் ஃபயர். ஒரு விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும். எஸ் ஃபயர். ஓ ரீமாலா ராஷாகாமா லீமாலா ராகாபா ரீபாலா ராஷாகாலாரா லிமா லமோ கட ரபோ ஷபா லமா லிமா லபா ரபா ரபாரா. யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென். என் கூட இருக்கிறீங்கப்பா, என் நீதிமானை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட சமீபமா இருக்கிறீங்கப்பா, சமீபமா இருக்கிறீங்கப்பா. இப்ப சத்துருவை பார்த்து சொல்லு, பொல்லாத சத்துருவே, எனக்கு விரோதமாய் வழக்காடுகிறவன் யார், வாதாடுகிறவன் யார்? அவன் வரட்டும், அவன் வரட்டும். நீ வா, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு முன்பதாக நிற்கிறேன். நீ வா சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சங்கரிப்பேன். ஓ ரீமாலாபா லேமாலா ரஷகாலா ரீமாலா ரகபா ரீபாலா ரஷகாலாரா. சத்துருக்களை பாதபடியாக்கி போடும்படியாய் கர்த்தருடைய கரா உன்னோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமே. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமேல் இனிமேல் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆசீர்வாதத்தை காண்பாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்திற்கு பிறகு சிறையிருப்பு மாறி இருப்பதை பார்ப்பாய். இந்த கூடுகைக்கு பிறகு உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆமே. இந்த கூட்டத்திற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பார்க்கிறாய். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். நீ வெட்கப்படுவது இல்லை, நீ விசுவாசி, நீ வெட்கப்படுவது இல்லை. ஓ ரீபாலா ராஷாகாமா லேமாலா ராகாபா லேமாலா ராகாலாரா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள்
நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சத்தமா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்பா, நான் உன்னை என்றும் அகிலா. கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. விலகாதவர், நான் உன்னை விட்டு என்றும் விலகாதவில்லை. கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. எழும்பு எழும்பு, பலன்கள் கர்த்தருடைய புயமே. நீ பலன்கள் பலன்கள். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆமென். கைவிடாத கர்த்தர், கைவிடாத கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு இது ராத்திரி வேளையில சொல்லுகிறா. சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, நீ திகையாத, நீ வெட்கப்படுவது இல்லை, நீ நாணம் அடைவது இல்லை. ஆமென். நீ தலை குனிவது இல்லை. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீ தலை குனிவது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன். நீ வெட்கப்படுவது இல்லை, நீ நாணம் அடைவது இல்லை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தொடர் ஜெபத்தின் மூலமா சபையிலும் யூடியூப் சேனல் மூலமாய் இருந்து உம்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் இருந்து வெட்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெறுமையை மாற்றி சிறுமையை மாற்றி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. இப்ப கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. என்னை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. சத்துரு வெட்கப்படட்டும், சத்துரு வெட்கப்படட்டும், சத்துரு வெட்கப்படட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை எங்களோடு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் கைவிடாதிரும். மீதமுள்ள நாட்களில் இருக்கிற ஜெபங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சபையில இருக்கிற ஆண்டவரே, ஆமென், ஒவ்வொரு கொடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியோ. இந்த மாதத்திலே நடக்கிற ஆண்டவரே, அந்த 4 நாட்கள் தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழாவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கர்த்தாவே, ஒவ்வொரு ஜனங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களுக்கு துணையா இருப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. நிறைவாய் நடத்துவீராக. எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். அற்புதங்களை நீர் செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.